Hi, hello friends. This is Uma's Daily Diary. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நான்வெஜ் பிரியர்களுக்கான இறால் கிரேவி. இந்த இறால் கிரேவி வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதை நீங்கள் சாதத்துக்கு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 1 kg இறா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஓடு எடுத்து அதில் நரம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். 3 தக்காளி, கொஞ்சம் புளி, 1 மூடி தேங்காய், 2 டீஸ்பூன் சோம்பு, இந்த 4 ஐட்டமும் வச்சு நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் இடித்த பூண்டு வந்துட்டு கொஞ்சம் இடித்து சேர்க்கணும், அப்புறம் முழுசாகவும் சேர்க்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி. இப்போ தூள் ஐட்டம் பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வேணுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு, வெந்தயம் போட்டுக்கோங்க. ஸோ வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த இடித்த பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். அடுத்து பூண்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க, பட்டு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் ப்ரிஃபர் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுட்டு மேலே கல்லுப்பு போட்டுருங்க. ஸோ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும், சீக்கிரமாகவும் வதங்கும். இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நம்ம ஸ்பைசி டிபார்ட்மெண்ட்குள்ளே வரலாம். குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், வெந்தயத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்து நல்லா அலசி ஊற்றிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்புலேருந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிற டைமில் நாம் அந்த இறாவை உள்ளே போட்டுடலாம். ஸோ இறாவை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி இறா இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான செட்டிநாடு ஸ்டைல் இறா கிரேவி ரெடி. கொஞ்சம் தண்ணியாக வேணும், குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரையாக வேணும்னா சிம்லே வச்சு நல்லா சுண்ட விட்டிங்கன்னா இறா தொக்கு மாதிரி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.